ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் கதை விமானியின் உயிரை காப்பாற்றிய ஊழியர். வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் கடுமையாக போர் நடந்துட்டு இருந்த ஒரு சூழல். அந்த சூழ்நிலையில் வியட்நாமோட போர் விமானத்தை எடுத்துக்கிட்டு அதோட விமானி போயிருக்கார் எதிரிகளை தாக்குறதுக்கு. அப்போ எதிரிகளுடைய வான்வழி தாக்குதலில் இவருடைய ஃப்ளைட்டை குறி வச்சு தாக்கிட்ட பிறகு இவர் அதுலேருந்து தப்பிச்சுக்கணும், வெடிச்சிருமே அப்படின்னு தப்பிச்சுக்கணுன்றதுக்காக பேராஷூட்டை கட்டிக்கிட்டு குதிச்சு இவர் பாதுகாப்பாக வந்திருக்காரு. ஏரோப்ளேன் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல விழுந்து வெடிச்சிருச்சு. இப்போது இவர் பாதுகாப்பாக போய் அப்படியே இறங்கின இடம் எதிரிகளோட எல்லை. இப்போ இந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க, இவர் அப்படியே சுற்றி வளைச்சி பிடிச்சிக்கிட்டு இவரை கொண்டு போய் சிறைப்படுத்திட்டாங்க. 6 ஆண்டுகள் சிறைப்படுத்தி வச்சிருந்து அதுக்கப்புறம் விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை ஆனவுடன் இவர் நேராக தன்னோட நாட்டுக்கு வந்த பிறகு அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்தோட ஒரு நாள் ஒரு உணவகத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக பேசி இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு தெரியாத ஒருத்தர் அங்கே வந்திருக்காரு. இவரை மிஸ்டர் சார்லஸ் பிளம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் உடனே ஆச்சரியப்பட்டாராம். என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் அப்படின்னு கேட்டாராம். கேட்டப்போ இப்போ சொன்னாராம், ஐயா நீங்கள் பேராஷூட்டை குதிச்சுட்டு தப்பிச்ச அந்த விமானி தானே. அப்போது நான் பேராஷூட்டெல்லாம் தயார் செய்து வைக்கிற ஊழியர். நீங்கள் அன்னைக்கு பேராஷூட்டை குதிச்சுட்டு தப்பிச்சு அந்த ஏரோப்ளேனில் வேலை செய்தது நான் தான். உங்களுடைய பேராஷூட்டை தயார் செய்து வச்சதே நான் தான். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்களை உயிரோடு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியாக கை கொடுத்து பாராட்டினாராம். உடனே இவர் துள்ளி குதிச்சாராம். அடடா நீங்கள் தானா, அது என் உயிரை காப்பாற்றினதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரை வழி அனுப்பிச்சு வச்சாராம். அதுக்கப்புறம் நான் குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் விமானியாக இருந்தப்போ யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு போவேன் வருவேன், நான் யாருக்கும் வணக்கம் சொன்னதில்லை. ஆனால் இந்த ஊழியர்கள் எனக்கு வணக்கம் சொல்ல வந்தாலும் நான் அதை பெருசாக மதிச்சதில்லை. ஆனால் பாரு, என்னுடைய உயிரை ஒரு ஊழியர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னும்போது கண்டிப்பாக இது மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாராம். எனவே நம்முடைய உயிரை எந்த ஒரு ஊழியரும் பாதுகாக்கலாம், எந்த சக மனிதர்களும் பாதுகாக்கலாம், என்ன உதவிகள் வேணாலும் அவங்க செய்யலாம். அதனால் யாரையுமே நம்ம இகழ்வாக நினைக்கக்கூடாது, அவர்கள் தரக்குறைவாக மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோமோ அதே போல் பிறரையும் நாம் மதிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸை நம்ம சேனலாக நினச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கத்துடன் ஒரு வேண்டுகோள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆலோசனைகளும் சொல்லுங்கள். மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கும் பட்சத்தில். ஏன்னா பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் மிக மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஏறினா தான் நிறைய ஊக்கத்தோடு இன்னும் நிறைய கதைகளை நான் உங்களுக்காக பகிர முடியும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இதில் பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.